பண்ணி பணத்தை மக்கள் பணத்தை கொள்ளடிச்சவங்களுக்கு பேரணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இவர் சொந்த பணத்தை சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு செலவு பண்றாரு. இவருக்கு ஏன் அனுமதி தரல? இவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கேட்டாங்க. ஏன் இத்தனை நாள் இன்னைக்கு சொல்லாங்க? இந்த கூட்டத்தை பார்த்து ஏன் திராவிட கழகம் பயந்துச்சா? இன்னைக்கு இது ஒரு விதை. இன்னைக்கு தடுத்தீங்கனால் இது 2026 எங்க அன்னியார் முதலமைச்சர் அவரை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைய விதை நாளைய மரம். இன்னைக்கு நீங்க 10 பேர் தடுக்கிறீங்க, நாளைக்கு 10,000 பேர் வருவோம். 10 பேர் மாஸ் சூசைட் பண்ணா பண்ணுவீங்க. அந்த லைஃபுக்கு நாங்க தள்ள விடாதீங்க. தயவு செய்து எங்களுக்கு அனுமதிக்கு தரணும், அனுமதி கொடுக்கணும். இல்லைனால் மாஸ் சூசைட் பண்ண நாங்கள் தயங்க மாட்டோம். இது இன்னைக்கு இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஏன்னா கேள்வி இருந்த நாள் அந்த நாள் உலகமே போட்டது, அதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். மாஸ் சூசைட் பண்ண நாங்கள் தயங்க மாட்டோம். அவ்வளவு திராணி அரசு சொல்றீங்க, திராவிட கழகம் திராணி அரசு சொல்றீங்க. அதை திராணி ஏற்றது பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? எங்களை ஒரு கட்சி இல்லைன்றீங்களா? தில்லி இது கொடுத்து பாருங்க, எத்தனை லட்சம் மக்கள் வருவாங்க பாருங்க. போன வருஷம் பண்ணி அன்னைக்கு வந்த கூட்டம் அதே கூட்டம் இன்னைக்கு வரலன்னா நாங்க பாதி பக்கம் மீது எடுத்துக்கிறேன். உங்களால தைரியம் இருக்கா? திராவிட ஸ்டாலின் அவருக்கே கேட்கிறேன், உண்மையான தைரியம் இருந்தால் இன்னைக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க. இன்னைக்கு அந்த கூட்டம் வரலன்னா பாதி பக்கம் மொட்டை வச்சுக்கிறோம், பாதி பக்கம் மீது எடுத்துக்கிறோம். நாங்கள் அது நிச்சயம் முடியும். ஆனால் இந்த அரசுக்கு தைரியம் கிடையாது. திராணியற்ற அரசு. இன்னைக்கு ஒரு நாள் கேப்டனோட ஒரு ஆண்டு கால அஞ்சலிக்காக செலுத்துற எல்லாம் வந்திருக்காங்க மக்கள். இதுக்கோசரம் இந்த சாலையை மறிக்கிறாங்க போலீஸ்காரர். ஏன் எனக்கு ஒரு நாளைக்கு விட்டா எனக்கு கவர்மெண்ட் அழிஞ்சு போயிருமா? இது பர்மிஷன் வாங்கி தானே பண்றாங்க. பேரணி கிளம்புறோம், பேரணி ஒன்றும் பெருசா பண்ணலையே. நாங்க வருஷா தானே அணியோட வருஷா தானே வந்தோம். தம்பி தப்பான வழியில் நாங்கள் எனக்கு நடக்கல. போதுமா? கேப்டன் மாதிரி நேர்மையாக தான் எப்பவும் நடந்தோம். எப்படி நாங்கள் ஒன்றும் தப்பாலாம் பண்ணல. அதை விட்டு போட்டு இப்போ உடனே மறைச்சாங்கன்னா டக்கு டக்குன்னு போலீஸ்காரர் மறைக்கிறாங்க. ஏன் மறைக்கிறாங்க? ஒரு நாள் தான் அது. அந்த பக்கம் வந்தோம் சார், தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த பக்கம் வந்தோம். காவல்துறை என்ன சொன்னாங்க, இந்த பக்கம் போங்க அப்படின்னாங்க. காவல்துறையை கட்டுப்பட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். எங்க தலைவர் மக்களுக்காக வாழ்ந்தவர். இந்த கூட்டத்தை ஒன்று சேர்க்கக்கூடாதுக்காண்டி இப்ப அடைச்சு பாதையை பிரைவேட் பண்றாரு. கூட்டத்தை கூட நினைக்கிறாரு. எங்களை லத்தி எடுத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க கலைய மாட்டோம். கேப்டன் தொட்டனை துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க கலைய மாட்டோம். காவல்துறை அராஜகம் ஒழிய, காவல்துறை கட்டுப்படுத்த ஒழிய, ஸ்டாலின் கைகூலி காவல்துறை ஒழிய. அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முட்டாள்தனங்க. எங்கள் தெய்வம் விவசாயிகளுக்காண்டி வாழ்ந்தவரு, மக்களுக்காக வாழ்ந்தவரு, மக்களுக்காக வாழ்ந்தவரு. காவல்துறை எப்படி செயல் பண்ண கேப்டன் படத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஆளுங்கட்சி பயப்படுது, ஆளுங்கட்சி பயப்படுது. வேற ஒண்ணும் கிடையாது. கூட்டம் சேர்ந்தா செட்டை காமிச்சிருவாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி பயப்படுது. அந்நியார கண்டு பயப்படுது. நாளைக்கு அந்நியார் முதல்வர் சொல்லி பயப்படுது. அந்நியார கண்டு பயப்படுது. அந்நியார் முதல்வர் சொல்லி பயப்படுது. வன்மையா கண்டிக்கிறோம் சார். நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதா நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம். அந்நியார் அவர்கள் சொன்னதுக்காக நாங்கள் அமைதியாக வந்துட்டோம். இது ஒரு அமைதி பேரணி. முழுக்க கேப்டனுக்கு ஒரு அமைதியான நேர்மையான வழியில் அஞ்சலி செலுத்துன்ற விதத்துக்காக தான் நாங்கள் அமைதியாக வந்தோம். நாங்கள் போராட்டம் நடத்த தயாராக இல்லை. இது அவருடைய குரு பூஜை நல்லபடியாக நடக்கணும். வெளி மாவட்டத்திலாம் மக்கள் தொண்டர்கள் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. நல்லபடியாக நல்லபடியாக போகணும். சண்டை வன்முறைக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆளுங்கட்சி சூழ்ச்சி. நான் தான் சொல்லிட்டேன், ஆளுங்கட்சி சூழ்ச்சி. எங்களை பார்த்து பயந்துட்டாங்க. திமுக அரசு எங்களை பார்த்து பயந்துருச்சு. அதிகாரத்திலும் நாங்க இல்ல, ஆட்சியிலும் நாங்க இல்ல. ஆனாலும் கேப்டன்னா ஒரு பயம், கேப்டன்னா ஒரு கெத்து. எது வந்தாலும் துணிஞ்சு நிப்பாரு. எல்லாரும் பஸ் வந்தது மக்கள் மக்களுக்காக. இது கூட்டம் பணம் வாங்காது. பணம் என்னைக்குமே அன்புக்காக. கேப்டனுடைய கேப்டன் அந்த ஒரு பெயர், அந்த ஒரு பிராண்ட், எங்க தலைவர் பெயர் ஒரு பிராண்ட். அந்த பிராண்டுக்காக கூடிய கூட்டம், உண்மையான தொண்டர்கள், உண்மையான கேப்டனுக்காக கூடிய கூட்டம். காசுக்கோ பிரியாணிக்கோ குவார்ட்டருக்கோ எதுக்குமே கூடிய கூட்டம் கிடையாது. உண்மையா கேப்டன் மீது அன்பு, உண்மையான விசுவாசம் கொண்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். எந்த கட்சிக்கும் கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேனே, தோத்தாலும் காமராசர் தான் சொல்லுவோம். வீழ்த்தப்பட்டாலும் கேப்டன் தான். என்னைக்குமே அந்த கெத்து குறையாது. நாங்கெல்லாம் பெருமையா சொல்லிப்போம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள்னு காலரை தூக்கி விட்டுட்டு தைரியமா கெத்தா சுத்துவோம். இந்த கெத்து வேற எந்த கட்சிக்கும் வராது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. மற்றது எதுவும் கேட்கல. நாங்கள் எதுக்கு பண்ணல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனுமதிச்சிங்கன்னா சந்தோஷமா நல்ல மாதிரியா நிறுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா போவோங்க. இதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு அனுமதி கொடுங்க. இந்த ஸ்டாலின் அவரை
மனுவோட கை விட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஸ்டாலின் அவரை நிம்மதியாக எங்களை ஒரு நாளைக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. இப்போ சில நாள் கேட்கல, ஒரு நாள் மட்டும் அனுமதி, இதை மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க. இது மட்டும் எங்களுக்கு போதும், சந்தோஷம். அனுமதி மறுக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னு கேட்டாக்கா ஒரு சின்ன விஷயமா தான் பரவாயில்ல. உனக்கு கேப்டன் ஒரு கடவுளாக ஒரு மனிதனாக இருந்து ஒரு கடவுளாக இருக்கார். வழிபட தான் வந்திருக்காங்க. என்ன எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கேப்டனோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியான வழியில் தான் எப்பயுமே போவாங்க. ஆனால் எங்களை மறுப்பு தெரிவிச்சது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது கவர்மெண்ட் வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அனுமதி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, ஆனால் இப்போ மறுத்துருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோங்க. ஏன்னா எங்கள் பேர் வந்திருக்காங்க, ரோடு கூட ப்ராப்பராக இது பண்ணாமல் எல்லாரையும் இந்த பக்கம் வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இல்லை, இது ஒரு இந்த ஏரியா பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண்டபம் இருக்கும்போது மண்டபத்தை இடித்து பாலம் கட்டினாங்க பார்த்தீங்களா. முதல்ல அதுக்கோசரம் நம்ம இந்த கவர்மெண்ட் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இந்த மண்டபம் கட்டினதால தான், இந்த மண்டபத்து பக்கத்தில் பாலத்தால் தான் இத்தனை பேர் இந்த வேடிக்கை பார்க்க வந்தாங்க. இதே வேறு இடமா இருந்தால் இதுமாதிரி வேடிக்கை பார்க்க முடியாது. ஏன்னா பெரிய விஐபிங்க மட்டும் அனுமதி கொடுப்பாங்க, தொண்டர்கள் எங்களை மேலாம் வெளியே ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஆனால் உள்ளே போய் யாரும் பார்க்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலம் கட்டினதால் நாங்கள் மேலேருந்து வேடிக்கை பார்க்குற பகுதியெலாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த மறுப்பு தெரிவித்து வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள்.